மக்களே, பக்கத்து ஊரு ராஜபாளையம். இந்த ராஜபாளையம் ஜமாத் முஸ்லீம் ஜமாத்துல வந்து போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து திருமண கடிதம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அது ஒரு நல்ல தீர்மானம். இந்த தீர்மானம் தமிழ்நாடு மொத்தம் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம இளைஞர்களா போதையின் பாதையில போக விடாம மீட்க வேண்டியது நம்மளோட மிகப்பெரிய ஒரு கடமை. அது அனைத்து சமுதாய மக்களும், நமக்கு மட்டும் இல்ல, அனைத்து சமுதாய மக்களும், கோயிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், எல்லாருமே இந்த தீர்மானத்தை நீங்க கொண்டுட்டு வரணும். இது ஒரு முன்மாதிரி தீர்மானமா கொண்டு வந்தா தான் நம்ம இளைஞர்களை மீட்க முடியும். போதை அப்படிங்கிறது அது ஒரு உணர்வற்ற தன்மை, அப்படிதான், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு கவர்மெண்ட் பல கோடிகள் செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊர்களில் இதை பத்தியான விழிப்புணர்வுகள் போடணும். அதுக்கு அடிக்ஷன் ஆயிருக்காங்கண்டா அவங்கள வந்து ரீபண்ணதுக்குள்ள என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதையும் கொண்டுட்டு வரணும். இப்படி கொண்டுட்டு வந்து நம்ம மீட்டா தான் இந்த அடுத்த சமுதாயத்தை நம்ம மீட்க முடியுமே தவிர, இல்லாட்டா நம்ம வந்து இதுல பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். வருங்காலங்களில் ஜமாத்துக்கள் மட்டும் இல்ல, அனைத்து கோயில், சர்ச்சு, அனைத்து மக்களும் ஒற்றுமையா ஒரு இயக்கமா வந்து இந்த தீர்மானத்தை கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து இந்த போதைக்கு எதிரான போராட்டத்தை நம்ம பெரிய அளவுல நம்ம தொடங்கணும். அதாமே நம்மளோட கருத்தா இருக்கு. நன்றி. அது மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து இந்த போதையை ஒழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாதுங்க. நம்மளும் பொதுமக்களாகிய உள்ளூர் வாசிகள், உள்ளூர் மக்கள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே வந்து கண்காணிச்சு அவங்களுக்கு என்ன தேவை, அந்த போதையை எப்படி தடுக்கலாம், அதை நம்ம வந்து நம்ம முன்னுதாரணமா எல்லா ஊருக்கும் முன்னுதாரணமா இருக்கணுங்க. அவங்கள வந்து அந்த போதையிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றுவோம். இதை மாதிரி எல்லாருமே பண்ணுங்க. இதான் எங்களுடைய வீடியோ வாயில நாங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறோம்.